சமூகம் சார்ந்ததான இந்த காரியம், அதாவது கல்யாணமானா தான் பொண்ணை கொடுக்கணும், அல்லது வேலை பார்க்குற பையனுக்கு தான் பொண்ணை கொடுக்கணுதான அந்த அந்த ஐடியா அல்லது அந்த எண்ணம், அந்த சமூகம் சார்ந்த சிந்தனை எங்கேருந்து வந்ததுன்னா ஆதியாகமம் 2:15. எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 1வது அதிகாரம் சுருக்கம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் கடவுள் எப்படி உண்டாக்கினார் அப்படின்றதான ஒரு சின்ன சுருக்கம். ஆனால் 2வது அதிகாரம் அவர் எப்படி உருவாக்கினார், மனிதனை எதற்காக படைத்தார், எந்தெந்த காரியங்கள் அவனுக்குள்ளாக இருந்தது, அவனுடைய வாழ்க்கையை அவர் எப்படி மேம்படுத்தினார், அப்படித்தான ஒரு விரிவான காரியத்தை 2வது அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்படின்னா ஏவாளை உருவாக்குவதற்கு முன்பாக கடவுள் அவனை ஆதாம தோட்டத்தில் கூட்டிகிட்டு வந்து வச்சு அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் அவனுக்குன்னு சொல்லி முதல்ல ஒரு வேலையை அவனுக்கு கொடுக்கிறார். வேலையை கொடுத்த பிறகுதான் 18வது வசனத்தில் சொல்லுது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். முதல்ல ஒரு வேலைக்கு அப்புறம் தான் குடும்ப வாழ்க்கை. ஸோ வேலைக்கு அப்புறம் தான் கல்யாணம், அது வரைக்கும் அந்த உறவுன்றது அங்கே இல்லவே இல்லை. ஸோ அப்போ இந்த சமூகவியல் எங்கேருந்து வருது அப்படின்னா வேதத்திலேருந்து வந்தது. அப்போ இந்த வேலை எனக்கூடியதான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்தவங்களிடத்தில் உண்மையை சொல்லணும் தான், அப்படி தான் நான் சொல்லணும். கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில் நம்ம செய்கிற வேலை குறித்தோ அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடியதான வேலையை குறித்தோ கவனமும் கிடையாது, அதை பற்றியதான சரியான புரிந்து கொள்ளுதலும் நமக்கு இல்லவே இல்லை. எல்லாவற்றையுமே நாம் எப்படி அலட்சியமாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறோமோ அது போல தான் இந்த வேலையை நாம் என்ன பண்ணுறோம், நாம் அலட்சியமாக எடுத்துக்கொண்டு நாம் செயல்படுகிறோம். ஒரு சிலருடைய எண்ணம் இந்த வேலை நானாக தேடிக்கிட்டது, அல்லது ஒரு சிலருடைய எண்ணம் இந்த வேலை எனக்கு பெற்றோர்களாய் பார்த்து கொடுத்தது, அல்லது ஒரு சிலருடைய எண்ணம் இப்படின்னு இருந்தால் நான் வேலைக்கு தான் போயாகணும் கட்டாயத்திற்குள்ளாக நானாய் முயற்சி செய்து அல்லது என்னுடைய முயற்சியினாலோ அல்லது எனக்காக மற்றவருடைய முயற்சியினாலோ கிடைக்கப்பட்டதுன்னு சொல்லி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனால் முதலாவது வேலை அப்படின்னு சொல்லி வந்தாவே இது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்கிறதான புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. இது வரைக்கும் சொன்னதை நான் சம்மரைஸ் பண்ணி நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னா அதில் 2 விஷயங்கள் மிக முக்கிய பங்கு. ஒன்று ஓய்வு, இன்னொன்று வேலை. இந்த வேலையும் ஓய்வையும் என்னால் எப்படி அர்த்தமுள்ளதாய் பிரயோஜனம் உள்ளதாய் உபயோகம் உள்ளதாய் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னா இந்த வேலையை குறித்தான புரிந்து கொள்ளுதலும் ஓய்வை குறித்தான புரிந்து கொள்ளுதல் எனக்கு நல்ல முறையில் இருக்கணும். ஆகவே இந்த வேலை செய்கிறதுன்றது பாதியில் வந்தது கிடையாது, அல்லது இந்த வேலை செய்கிறது மனிதன் தோன்றி ஒரு சில காலகட்டங்கள் போனதான பிறகு ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. மனிதனை தேவன் முதலாக எப்பொழுது உண்டாக்கினாரோ அப்பொழுதே தேவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு காரியம். அதான் இப்போ நாம் ஆதியாகமம் 2:15 நம்ம பார்த்தோம். சமூகவியலில், சோசியாலஜியில், சமூகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்காக அவனுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டதான ஒரு காரியம் வேலை. ஸோ வேலைக்கு போகக்கூடியதான நாம் அல்லது வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியதான நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது, நான் செய்யக்கூடியதான வேலை என்பது நான் வேலை செய்வதற்காக கடவுளால் அழைக்கப்பட்டவனாய் இருக்கிறேன் எனக்கூடியதான புரிந்து கொள்ளுதல் முதலாவது நமக்கு இருக்கணுங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனமும் 28வது வசனமும், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எப்பொழுது தேவன் முதலாவது மனிதனை உண்டாக்கினாரோ அப்பொழுது அவனுக்கென்று கொடுக்கப்பட்டதான பொறுப்பு அல்லது அவனுக்கென்று சொல்லப்பட்டதான ஒரு மிகப்பெரியதான கட்டளை, மனிதன் வேலையை செய்ய வேண்டும் என்பது. மனிதன் வேலையை செய்ய வேண்டும் என்பது எப்படிங்க இதில் நாம் பார்க்கலாம். 27வது வசனம் ஆணும் பெண்ணுமாக கடவுள் அவர்களை சிருஷ்டித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 28வது வசனம் சிருஷ்டிப்பின் நாளிலே கடவுள் அவர்களுக்கு கொடுத்ததான ஒரு கட்டளை. இது நிறைய பேர் ஆசீர்வாதமாக பார்த்தாலும் ஆசீர்வாதமான கட்டளை ஆச்சுங்களா. என்ன கட்டளை கொடுக்கிறாருன்னா, முதல்ல சொல்ல நீங்கள் பலுகி பெருகி, அடுத்து பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும்
ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி 5 காரியங்கள் இங்க சொல்லப்படுது. 28வது வசனத்துல 5 காரியங்களை சொல்றார். ஒன்னு, மனுஷனை பார்த்து சொல்ற, நீங்கள் பலுகி பெருகி, அதான் சொல்ற ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. அது சொல்லப்படுது, நீங்கள் பலுகி பெருகுங்க. தென் அடுத்தவர் சொல்றார், அடுத்ததான ஒரு விஷயம், பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, fill the earth and subdue. ஸோ ரெண்டு அவர் சொல்லிட்டு வர்றார். ஒன்று பழுகி பெருகி, தென் பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, கடைசியாக சொல்லப்பட்டதான வார்த்தை எங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள். டொமினியன் ஓவர், ஆல் ரூல் ஓவர். ஸோ இந்த 5 விஷயங்கள் மனிதன் உண்டாக்கப்பட்டதான நாளில் கடவுள் அவனுக்கு கொடுக்கிறார். இதில் வேலை எங்கே வருது, எப்படி வருதுன்றதை முதல்ல தெளிவாக சொல்ல புரிஞ்சுக்கோங்க. கடவுள் நம்மை உண்டாக்கி நமக்கென்று கொடுக்கப்பட்டதான கட்டளைகளில் ஒன்று அல்லது அவருடைய அழைப்புகளில் ஒன்று மனிதன் வேலை செய்யணும். எப்படி வேலை செய்யணும்? முதல்ல சொல்கிறாரு, நீங்கள் பழுகி பெருகணும். அதன் பிறகு பூமியை நிரப்பி அதை நீங்கள் கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளணும். நான் பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும்னா முதல்ல நான் என்ன ஆகணும்? பழுகி பெருகணும். ஸோ நான் பழுகி பெருகினாதான் நான் பூமி என்ன பண்ண முடியும்? நிரப்ப முடியும். நான் பூமியை நிரப்புனாதான் அதை என்னால் என்ன பண்ண முடியும்? கீழ்ப்படுத்தி கொள்ள முடியும். தயவு செய்து இந்த கீழ்ப்படுத்தி அப்படின்றதான வார்த்தையை தவறான முறையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்பொழுதுமே நம்ம புரிந்து கொள்ளவே கூடாது. சப்டியூன்றதான வார்த்தை ஒருவேளை நாம் அதனுடைய மீனிங்கெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதிர்மறையான காரியங்களை நமக்கு போதிக்கிறவளா இருக்கு. எதிர்மறையான காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். கீழ்ப்படுத்தினா ஒருத்தர் அடிமைத்தனத்திற்குள்ளாக கொண்டு வருது, ஸ்லேவரியா. நான் சொல்ல புரியுதுங்களா? அல்லது ஒருத்தரை நாம் ஜெயிக்கிறது அப்படிதான காரியத்திற்குள்ளாக நம்ம கொண்டு வருது. நாம் ஜெயிச்சு நம்ம மேலே போய் அவங்க நமக்கு கீழே கொண்டு வர மாதிரி நம்ம வைக்கக்கூடியதான காரியத்தை நம்ம ஸோ என்ன அந்த வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்க நாம் நினைக்கலாம். கீழ்ப்படுத்தின்றது எல்லாமே எனக்கு கீழே தான். இப்போ மனுஷனை படைப்பில் சொல்கிறாங்க, மனுஷனை மேன்மையை வைத்து அதை எல்லாமே அவனுக்கு கீழே என்ன பண்ணிட்டாரு? கொடுத்தார். ஏன்னா அவனை ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார். ஸோ அந்த கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், இந்த 2 வார்த்தையுடைய அர்த்தம் புரிஞ்சாதான் நமக்கு கடவுள் முதலாவது எதை கொடுத்தாரு நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியும். ஆகவே இங்கே கீழ்ப்படுத்தின்றத வார்த்தை நீங்கள் பழுகுங்க, பெருகுங்க, பூமியை நிரப்புங்க. அந்த நீங்கள் பழுகி பெருகி நீங்கள் பூமியை நிரப்பும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதான வேலை என்பது அந்த கீழ்ப்படுத்துதல் வார்த்தையினுடைய உள் அர்த்தத்தில் கடவுள் வைத்திருக்கிறார். அந்த கீழ்ப்படுத்தி அப்படின்றதான அந்த உள் வார்த்தையினுடைய அர்த்தமே என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, உனக்கு கொடுக்கப்பட்டதான இந்த பூமியினுடைய வளங்களை உன்னுடைய நன்மைகளுக்காக நீங்கள் மாற்றி பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதனுடைய அர்த்தம். இந்த பூமியில் உனக்குன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் இல்லையா, இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதனுடைய வளங்களை உங்களுடைய வாழ்க்கையுடைய நன்மைகளுக்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதெல்லாம் கீழ்ப்படுத்தி அப்படின்றதான ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம். ஆகவே தான் மனிதனை உருவாக்குவதற்கு முன்பாக தேவன் அவனுக்காக எல்லாவற்றையுமே செஞ்சார். வெளிச்சம் உண்டாக கடவுதினாரு. தென் அதன் பிறகு 2வது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேங்க, சிருஷ்டிப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்னா ஒரு அட்டவணை ஒன்று நான் போட்டு கொடுத்தேன். 1 2 3 4 5 6. 1வது நாள் வெளிச்சம் அப்படின்னா 4வது நாள் சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்குனார். 2வது நாள் சமுத்திரம் ஜலம் ஒன்னோட ஒன்று இருக்கிறது பிரியட்டும், சேர்ந்த சமுத்திரத்திற்கு சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரன் பேர் வச்சாரு, வெட்டாந்தரைக்கு பூமின்றதான பேரை வச்சாரு. 2வது நாள் அது சமுத்திரமானதுன்னா 5வது நாள் நீர்வாழ் சந்துக்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாரு? உண்டாக்கினார். 3வது நாள் கனிதர விருட்சங்களை எல்லாம் உண்டாக்கினார். அப்படின்னா 6வது நாள் மனுஷனை உண்டாக்குனாரு. அப்படியே 1 2 3 ஆப்போசிட்டில் 4 5 6 போட்டுக்கோங்க. 1 வெளிச்சம்னா 4 சந்திரன் சூரியன், 2 நீர் சம்பந்தப்பட்டதான விஷயங்கள்னா 5வது நாள் நீர்வாழ் மிருகக்கூடியதான ஜீவ ஜந்துக்கள் எல்லாத்தையுமே உண்டாக்குனார். 3வது நாள் கனிதரும் பசும் புல் பூண்டுகளை உருவாக்குனார்னா 6வது நாள் மனுஷனை உருவாக்குனார். மீதி இருக்கக்கூடியதான 5 நாட்களுக்கு தேவையான அனைத்தையும் 6வது நாள் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்காக முன்னே அவர் ஏற்படுத்தி வைத்து விட்டார். இப்போ அவர் கீழ்ப்படுத்தி அப்படின்னா அதை உன் காலுக்கு கீழே கொண்டு வந்து அடிமையாக இல்லை, நான் உனக்கு கொடுத்ததான காரியங்களை எப்படி உன்னுடைய வாழ்வினுடைய முன்னேற்றங்களுக்காக நீ பயன்படுத்தி கொள்ள போகிறாய் என்பதை புரிந்து கொண்டு நாம நடக்கிறதா.
அப்போ நீங்கள் பூமியை நிரப்பி பழுகி பெருகி அதை கீழ்ப்படுத்தி அப்படின்னா, பூமியை நான் நிரப்பணும், நான் பழுகி பெருகணும். பழுகி பெருகிறேன்னா எனக்கு தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை நான் சந்திப்பதற்காக கடவுளால் எனக்கு அளிக்கப்பட்டதான வளங்களை, கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்டதான என்னென்ன ரீசோர்ஸஸ் எனக்கு இருக்கோ, அது ஒருவேளை தாவரமாக இருந்ததுன்னா அதை நான் வளர்த்தி அதற்குண்டான காரியங்கள் நான் பார்க்கணும். ஸோ தோட்டத்தை நான் பராமரிக்கணும். மரமாக இருந்ததுன்னா அதை வெட்டி வேலை செஞ்சு நான் வீடு கட்ட நான் பயன்படுத்தணும். மற்ற தாது பொருட்கள் இருக்குன்னா அதை வெட்டி விற்று வாழ்க்கைக்கு உண்டான காரியங்கள்லாம் பண்ணணும். ஸோ எப்படி இருந்தாலும் என்ன பண்ணான்னு வேலை செஞ்சாகணும். ஸோ அதுதான் கீழ்ப்படுத்துறதுன்னு அர்த்தமே தவிர, அடிமையாய் கொண்டு வருவதற்கான ஒரு காரியத்தை கடவுள் என்ன பண்ணல சொல்லவே இல்லை. ஏன் அதை கீழ்ப்படுத்தி ஏன் பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்றாருன்னா, ஆண்டு கொள்ளுங்கன்னு ஒரு வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்கு 28வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்டு கொள்ளுங்கள், ரூல் ஓவர் அப்படின்றது எதைக்கு குறிக்குது அப்படின்னா, இந்த அதிகாரம் என்பது தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் தேவனுடைய பிரதிநிதி. நான் யாரு? தேவனுடைய பிரதிநிதி. அப்போ கடவுள் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வாழ்க்கைக்காக, உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டதான, உனக்கு நான் கையளித்ததான அத்தனை வளங்களையும் உனக்காக பயன்படுத்துவது மாத்திரமல்ல, அதை என்னுடைய பிரதிநிதியாக இருந்து அதை பாதுகாப்பதும் உன்னுடைய கடமை. பிரதிநிதியாக இருந்து அதை பாதுகாப்பதும் உன்னுடைய கடமை. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை ஒரு உதாரணம் சொன்னால் புரிஞ்சிக்க முடியும். எப்படி உதாரணம் சொன்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் ஒரு தேசத்தை ஆள்றாங்க அப்படின்னா, அவங்க போர் எடுத்து போய் பல இடங்கள் என்ன பண்ணிடுவாங்க, பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த ராஜாவுடைய ஆட்சி இருக்கவே இருக்காது. அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பார். ஆனால் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டதான தேசங்கள் சிதறி இருக்கும், பல இடங்களில் இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் அந்த தேசத்தை ஆளுவதற்காக யாராவது ஒருவர் என்ன பண்ணுவாருங்க, அவர் நியமிப்பார். அந்த நியமிக்கப்பட்டதான ஆள் அந்த ராஜாவினுடைய பிரதிநிதியாக இருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டதான பகுதியில் உள்ளதான மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தை அவன் என்ன பண்ணுவான், அவன் ஆளுகை செய்வான். ஆனால் அவன் ராஜா கிடையாது. அவன் யார்? ராஜாவுடைய பிரதிநிதி. ஸோ கடவுள் அப்படித்தான் நம்மளை வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டதான அனைத்து வளங்களையும் நாம் பயன்படுத்தும்படியாய், பயன்படுத்துவது என்பது வேலை செஞ்சு அதை நாம் பயனுள்ளதாய் மாற்றிக்கொள்ளணும். வேலை செய்யாமல் ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா, இந்த வேலைன்றது பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான், வேலைன்றது ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தண்டனையாய் வந்ததோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க நல்ல சுகமாக தோட்டத்தில் சாப்பிட்டுட்டு வெட்டியாக சுற்றிக்கிட்டு கிடைக்கிற பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அமைதியாக இருந்தாங்க. என்னைக்கு இந்த ஆதாம் பாவம் செஞ்சானோ அன்னைக்கு இந்த மனுக்குலம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதான கட்டாயத்திற்குள்ளாக நாம் வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, பாவம் செய்த பிறகு தான் வேலை வந்ததுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப தவறு. பாவம் செய்வதற்கு முன்பாக மனிதன் வேலை செய்யும்படியான கட்டளை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பாவம் செஞ்ச பிறகு வேலை தொடருது. ஆனால் அந்த வேலை கடினமாக்கப்பட்டது. அதான் அங்கே இருக்கக்கூடியதான வித்தியாசம். பாவம் செய்யறதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு தான் இருந்தான். ஆனால் அது அவ்வளவு கடினமான வேலை இல்லை. ஐயா நல்லா புரியுதுங்களா? ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு தோட்டத்தில் எல்லா மரமும் இருக்கு. அதை அவன் பாதுகாக்கணும், அதை பண்படுத்தணும், அதை பராமரிக்கணும். அதில் உள்ளதான இயற்கையாக வரக்கூடியதான அத்தனை கனிகளும் யாருக்கு சொந்தம்? அவனுக்கு தான் சொந்தம். அவன் செய்ய வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு அதை பராமரிக்கணும். அதுதான் அவனுடைய வேலை. ஸோ வேலை செய்கிறான், ஈஸியாக அவனுக்கு கிடைக்குது. ஆனால் பாவம் செய்த உடனே கடவுள் சொல்றாரு, நீ பாவம் செஞ்சிட்டா. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17-18. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அதுக்கு முன்னாடி அவன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என்ன பண்ணுற காரியங்கள் இல்லை. வேலை செஞ்சான், ஆனால் அவன் கஷ்டப்படுறதான என்ன காரியங்கள் கிடையாது. ஆனால் எப்போ பாவம் செஞ்சானோ வேலை செய்யணும். ஆனால் வேலை எப்படி செய்யணும்? அவன் கடினமான வேலை செய்யணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவனுக்கு இருந்தது எல்லாமே பிளஸிங்காக இருந்துச்சு. கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கடவுளுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வந்தான். ஸோ எல்லா விதமான கனிகளையும் அவன் புசித்து கொண்டு. நிறைய பேருக்கு இன்னொன்று கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன், சொல்லியிருக்கேன்னு தெரியல. விழுகைக்கு முன்னாடி வரையிலும், அதாவது நோவா காலத்தினுடைய ஜலப்பிரளயத்திற்கு முன்னாடி வரையிலும் எல்லாமே சைவமாக தான் இருந்துச்சு. நான்வெஜ்ன்றது கிடையாது. சொல்லியிருக்கிறேன்னா,
எப்போ நோவாவுடைய ஜலப்பிரளயம் வந்ததோ அதன் பிறகுதான் நான்வெஜ்ன்றதான ஒன்றே உள்ளே வந்தது. என்னடா அது ஆச்சரியமாக இருக்கா, இதெல்லாம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. நான் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஸோ ஆதியாகமம் 1வது அதிகாரம் 29வது வசனம். பின்பு தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். யாரை பார்த்து சொல்றாரு? ஆதாம் தேவன் அவர்களை 28 அவர்கள் ஆதாம் ஏவாள். ஸோ 2 பேரையும் பார்த்து சொல்ல. ஸோ இது என்னன்னா ஒரு சுருக்கம், ஒரு படைப்பினுடைய சுருக்கம். ஆதாம் ஏவாளையும் பார்த்து சொல்றாரு, இதோ பூமியின் மேலுங்க விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களையும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு, அதுதான் உங்களுடைய ஃபுட்டுன்ட்டார். நாட் ஓன்லி ஆடம் அண்ட் ஈவ், ஆதாமுக்கும் ஏவாளுக்கு மாத்திரமல்ல. தென் அடுத்து 30வது வசனம். பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும், பூமியில் உள்ள சகல மிருக ஜீவனுக்கு. சகல மிருகன்றதுல எதெல்லாம் சேரும்? இன்னைக்கு எதெல்லாம் நான் வெஜிடேரியனே இருக்கோ அத்தனை மிருகங்கள் அப்போ என்ன தான் இருக்குதுங்க. இப்போ சிங்கம் புலி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் அது என்ன தான் இருக்குது. நம்ம சொல்ல புலி பசித்தாலும் புல்லை தின்னுமா? ஆதாம் காலத்தில் புலி புல்லை தாங்க தின்ட்டு இருந்துச்சு. ஸோ சகல விதமான மிருக ஜீவன்களும் ஆகாயத்தில் உள்ளதான சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும், பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும், மேலே சொன்ன சகல மிருக ஜீவன்கள், ஆகாயத்தில் உள்ளதான சகல பறவைகள், பூமியின் மேல ஊறும் பிராணிகள் எல்லாத்துக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன். அது அப்படியே. ஸோ இப்போ எல்லாமே வெஜிடேரியன் வேர்ல்டாக இருந்தது. எப்போ நான் வெஜிடேரியன் வேர்ல்டாக மாறுச்சுன்னா ஆதியாகமம் 9வது அதிகாரம். ஓகே, சேம். இப்போ நம்ம ஆதியாகமம் 1, 26, 27, 28, 29, 30 என்ன படித்தோமோ அதையே மீண்டும் நோவாட்ட கடவுள் பேசுகிறார். எப்போ? ஜலப்பிரளயம் முடிந்ததான பிறகு. 9வது அதிகாரம் 1வது வசனம் எப்படி தொடங்குது பாருங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து. இங்க ஆதாம் ஏவாள் அவர்கள், இங்கேயும் அவர்கள் தான். அந்த அவர்கள் யாருன்னா நோவாவும் அவனுடைய குமாரரும் அவருடைய குடும்பத்தினரும். பின்பு தேவன் நோவாவும் அவனுடைய குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. சேம் மேண்டேட், அதே கட்டளை இங்கே கொடுக்கப்படுது. எப்படி ஆதாமும் ஏவாளையும் பார்த்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சொன்ன, அதே போல இங்கே சொல்ல நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஓகேங்களா? தென் 2வது விஷயம், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். ஓகே, பூமியில நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை பற்றியதான பயமும் அச்சமும். 2வது வருஷம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜலப்பிரளய காலத்திற்கு முன்ன வரையிலும் there is no enmity between animal realm and the human realm. மனுஷ உலகத்திற்கும் மனு குலத்திற்கும் மிருகத்திற்கும் எந்த விதமான என்ன சொல்றது பகைமை என்பது கிடையவே கிடையாது. என்றைக்கு ஆதாம் பாவம் செஞ்சானோ அப்போ அந்த எனிமிட்டி பிட்வீன் த அனிமல் அண்ட் ஹியூமன் அது உள்ள வந்துருச்சு. அது எது வரைக்கும் அப்படியே தொடர்ந்து கொண்டு வருதுன்னா இன்றைய நாள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே வருது. பாவத்தின் விளைவான காரியங்கள். அப்போ நோவ காலத்தில் சொன்னால் உங்களை பற்றியதான பயமும் அச்சமும். ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே ஒன்றா தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். உனக்கு என்ன பசிக்குது, எனக்கு உன்ன நான் அடிக்கணும், என்ன நீ அடிக்கணுதான விஷயம் எதுவுமே இல்லை, எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். ஸோ 2வது வசனம் சொல்லுது. ஸோ ஒரு மிக முக்கியமான காரியம். ஸோ 3வது வசனம், நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும், நடமாடுகிறதான ஜீவ ஜந்துக்கள் யாவும் அப்புறம் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக. ஓகே, தென் அடுத்த வார்த்தை சொல்றாரு, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல. எங்க? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 30வது வசனத்துல நான் உங்களுக்கு கொடுத்தேன்றார். 29வது வசனத்துல கொடுத்தேன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அவர் சொன்ன போல சொல்றாரு. அப்போ நான் எப்படி நான் கொடுத்தோம்? அப்போ வெஜிடேரியனை கொடுத்த போல இப்போ நடமாடுகிறதான ஜீவச்சந்துக்கள் யாவும், பூமியில் நடமாடுகிறதான மிருகங்கள், சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. அவைகள் இனி உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக. தென் அடுத்து அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். இப்போ சொல்றாரு, மீட்ட மாம்சத்தை ரத்தத்தோட மாத்திரம் நீ சாப்பிடாத. அப்போ எப்போ வெஜிடேரியன் வேர்ல்டு நான் வெஜிடேரியன் வேர்ல்டாக மாறிச்சு? நோவாவுடைய காலத்திற்கு பிறகு. அது நாள் வரையிலும்
புலியும் புல்லை தான் தின்னுச்சு, மனுஷனையும் புல்லை தான் தின்னா, மாடும் புல்லை தான் தின்னுச்சு, வித்தியாசமே கிடையாது. ஸோ எல்லாமே வெஜிடேரியனாக தான் நம்ம இருந்தோம். நான் சொல்ல போறீங்களா? இதை எதற்கு சொல்ல வரேன்னா, கடவுள் கொடுத்ததான வளங்களை பாதுகாத்து அதை நம்முடைய வாழ்க்கையிலுடைய பயணத்தில், அது வாழ்க்கையுடைய காரியங்களை அதை பயனுள்ளதாய் மாற்றி பயன்படுத்தவும், அதை நம்ம எடுத்து நம்முடைய உபயோகத்திற்கு நம்முடைய வளர்ச்சிக்கும் பயன்படுத்தி கொள்ளவும், அதை பாதுகாக்கவும் தான் கடவுள் வச்சார். அப்போ வேலைன்றது எப்போ உண்டாக்குனார், அப்போ நமக்கு என்ன பண்ணப்பட்டது, கொடுக்கப்பட்டதான ஒன்றே தவிர அது பாதியில் வந்தது கிடையவே கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம் இங்கே நடந்துச்சு, 2 விஷயங்கள் நடந்திருக்கு. வேணா மேலோட்டமாக இப்போ நான் சொல்லிடுறேனே. ஸோ இங்கே சொல்லப்பட்டதான விஷயமும் சரி, ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான 28வது வசனமும் சரி, 29வது வசனமும் சரி, பின்பு தேவன் அவர்களை பார்த்து ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையுமே நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள்னார். சொன்னாரா? எதையெல்லாம் ஆண்டு கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறாரு? எதையெல்லாம் ஆண்டு கொள்ளுன்னு இருக்கிறார்? அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஒன்று, இங்கே மனுஷன் ஆண்டு கொள்ளணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. இங்கே மனிதன் மிருகத்திற்கு பாதுகாப்பாக இருக்கணும், மனிதன் மிருகத்திற்கு தேவையான காரியங்களை பண்ணும், மனிதன் மிருகத்திற்கு மேலே தான் இருக்கணும் தவிர ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மேல் என்கிறதான காரியத்தை கடவுள் வைக்கவே இல்லை. ஹலோ, புரியுதா புரியலையா? புரியலைங்களா நான் சொல்றது? ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனுக்கு மேலே எஜமான என்ன பண்ணல, கடவுள் ஏற்படுத்தவே இல்லை. எல்லா மனிதர்களும் கடவுளுடைய பார்வையில் ஈக்குவல் தான். ஒரு மனிதனுக்கு மனிதன் உதவி செய்ய தான் வச்சிருக்கிறாரே தவிர எஜமானாய் மேலிருந்து செய்வதற்கு வைக்கவே கிடையாது. ஆனால் இன்றைக்கு டோட்டலாகவே மாறிடுச்சு. இன்னைக்கு மனிதன் தான் ஆளுகை செய்கிறானே தவிர மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதான மிருகத்தின் மேலே அவனுக்கு ஆளுகை செய்வதற்கு அவனுக்கு பயம் வந்துருச்சு. 9 சொல்றாரு, ஆதியாகமம் 9 மிருகங்களுக்கு உங்களை பற்றி தானே பயமும் அச்சமும் இருக்குன்றாரு. ஆனால் இது அப்படியே அப்சைட் டவுனாக மாறி இப்போ மனிதனுக்கு தான் மிருகத்தை பற்றி தானே பயமும் அச்சமும் இருக்குது. ஒரு சாதாரண நடக்கிற நிகழ்வுகள்லாம் பாருங்களேன். ஒரு மனிதனை ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்க, கொலை பண்ணுறாங்க. ஒரு உயிரினுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு பயன்றது கிடையவே கிடையாது. ஆனால் அதே மிருகத்துக்கு கொடுக்கக்கூடியதான பயத்தை மனுஷத்தில் என்ன பண்ணுறதில்ல, காட்டுவது கிடையவே கிடையாது. அப்போ ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுக்கு மனிதன் மேலே வந்துட்டு இருக்கிறானே தவிர மனிதனுக்கு மேல் இன்னொரு மனிதன் மேலே இருக்க தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறானே தவிர சமமாக இருந்து ஒருவருக்கு ஒரு உதவி செய்யறதான மனப்பான்மை போயிருச்சு. ஒன்று. 2வது, இயற்கை வளங்களை பாதுகாத்து கொள்ளுன்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தார். கீழ்ப்படுத்தி கொள்ளலாம், இயற்கை வளங்களை பாதுகாத்து அதை பராமரித்து உன்னுடைய வாழ்வின் நன்மைக்காக நீ அதை பயன்படுத்தி கொள்ளுன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி இயற்கை வளங்கள் எல்லாமே மனிதனால் அழிக்கப்பட்டு தான் போயிட்டு. இன்றைக்கி மனுஷனுக்கு தெரியல, இயற்கை வளங்களை பாதுகாப்பதும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடியதான ஒரு வேலைன்றது நமக்கு என்ன பண்ணல, தெரியவே இல்லைங்க. ரொம்ப சாதாரணமாக எல்லாவற்றையுமே நாம் பண்ணிட்டு இருக்கிறோம். காரணம், கடவுள் நம்மை உண்டாக்கினதான விதத்தை குறித்து நாம் இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை. என்ன நம்ம கடவுள் புரிந்து கொள்ளல? ஆதியாகமம் 1:27 கடவுள் எப்படி உண்டாக்கப்பட்டான்? கடவுளால் மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டான்? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷன். தேவன் தம்முடைய சாயல் என்ன அர்த்தங்க? ஏற்கனவே சொன்ன அவரை மாதிரி. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொன்னேன். ஒரு ராஜா இருக்கிறாருன்னா ராஜாவுடைய ரெப்ரசன்டேட்டிவா அவர் எங்கே ஆட்சி செய்கிறாரோ அந்த இடத்துல அவருடைய சிலை இருக்கும். அந்த சிலை இருந்தாவே புரிஞ்சுக்கலாம் அந்த தேசத்தை யார் ஆளுகை செய்கிறாங்கன்னதை புரிஞ்சுக்கலாம். அந்த சிலைன்றது அவரை போல தான் இருக்கும். தேவன் தமது சாயலாக மனிதனை உண்டாக்கினார்னா we are the representative for him. கடவுள் நம்ம எல்லாம் அவருடைய சாயலை உருவாக்கி இருக்கிறார்னா அவர் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்கி இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டியதான காரியத்தில் இருக்கிறாரோ அதனுடைய பொறுப்பை அவருடைய சாயலை இருக்கக்கூடியதை நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறார். ஆனால் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டதால் நாம் அவருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியதால் நாம் அவர் கொடுத்திருக்கக்கூடியதான வேலையை இந்த உலகத்தில் நாம் சரியாய் செய்து கொண்டு வருகிறோமா?
சார் நம்ம செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதை கடவுள் கொடுத்ததான வேலை. அப்போ என்னை சுற்றிலும் இருக்கக்கூடியதான காரியங்கள் பாதுகாப்பதும் அதை பராமரிக்கிறது யாருடைய வேலை? எனக்காக உழைப்பது மாத்திரமல்ல, எதுவாக இருந்தாலும் கடவுள் எனக்கு கொடுத்ததான வேலை. அதற்காக தான் கடவுள் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். ஸோ உண்டாக்கப்பட்டதுடைய நோக்கம், உண்டாக்கப்பட்டதுடைய அர்த்தம் முதல்ல எங்கே ஒன்றும் இல்லாமல் போகுது அப்படின்னா, என்றைக்கு மனுஷன் மேலே நின்று ஆளுன்னு சொல்லி நம்ம நினைச்சோமோ, என்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக பூமியை நிரப்பி பழுகி பெருகணும்னு சொல்லி அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்னு சொன்னதான இயற்கை வளங்களையும் நமக்கு கொடுக்கப்படுதுன ரிசோர்ஸஸையும் ஒன்று சுயநலமாய் நமக்கு பயன்படுத்தி கொள்ள, அதை அல்லது நம்ம அழிக்க ஆரம்பித்தோம், பாதுகாக்க தவறினமோ, அப்போ கடவுள் கொடுத்ததான வேலையை நாம் செய்யாமல் நாம் போயிட்டோன்னு சொல்லி அர்த்தம். அப்போ என்னதான் சொல்ல வர? அப்போ கடவுள் எங்களுக்கு கொடுத்ததான வேலையெல்லாம் இந்த வேலையெல்லாம் ஒரு வேலை இல்லையா? இதையெல்லாம் விட்டுட்டு இதை தான் நாங்கள் பார்க்கணுமா அப்படின்னா, இல்லைங்க, அதை நான் சொல்லலை. கடவுள் கொடுத்ததான வேலைகள் அதுவும் ஒன்று. எப்போ கடவுள் கொடுத்ததான வேலை உன்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாட்டுதுன்னா, நமக்காக நம்ம சுயநலமாய் உலக்காக கடவுளுடைய பிரதிநிதியாக இருந்து நமக்காக கொடுக்கப்பட்டதான மற்ற வேலைகள் நம்ம கவனம் வைக்கும் பொழுது அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறுது. இன்றைக்கி சமூக ஆர்வலர்களை நம்ம பாராட்டுறோம், அவங்கள ஒரு பெரிய இடத்துல வச்சு நம்ம பார்க்குறோம். ஆனால் அது எல்லாரும் செய்யணும்னு தான் கடவுள் என்ன பண்ணியிருக்கார்? நம்மளை உண்டாக்கி வைத்திருக்கிறார் அவருடைய பிரதிநிதியாய், அவருடைய சாயலாய். ஒன்றாவது விஷயம். ஆனால் இரண்டாவது விஷயம், நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம், கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டதான வேலை அது எந்த வேலையாக இருந்தாலும் அது கடவுளுக்காக நம்ம செய்யக்கூடியதான விஷயன்றதை நம்ம மறந்துட்டுது. எப்போ நமக்கு கொடுக்கப்பட்டதான வேலை அல்லது நம்முடைய வாழ்க்கையின் முழு பகுதியில் பாதியை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கக்கூடியதான இந்த வேலைன்றது ஒன்று கடவுளுடைய அழைப்பு, நம்ம உண்டாக்கும் பொழுதே அதற்காக தான் நம்ம அழைச்சார், நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறார் அப்படின்ற எண்ணம் போனது. ரெண்டாவது, நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது கடவுள் நமக்கு கொடுத்ததான வேலைன்றதை நம்ம மறந்து போனது. என்ன நம்ம நினச்சிக்கிட்டோம்? வேலைன்னு நம்ம எடுத்துக்கிட்டாவோ அல்லது ஊழியம்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். கடவுளுக்கு செய்கிற வேலைக்கு நம்ம கொடுக்கப்பட்டதான பேர் ஊழியம் இல்லையா? ஊழியன்னு எடுத்துக்கிட்டாவோ நம்ம சர்ச்சில் செய்கிறது தான் நம்ம ஊழியன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டோம். பாடுறது, ஆராதிக்கிறது, இங்கே நின்று படிக்கிறது, ஸோ இது எல்லாம் தான் வேலை. மீது எல்லாமே அவ்வளவு மதிப்புமிக்கதான வேலை கிடையாது. நான் கடவுளுக்கு செய்யக்கூடியதான விஷயத்தில் நான் பேசுகிறேன். கடவுளுக்கு செய்யக்கூடியதான விஷயம் ஒரு ஊழியம். கடவுளுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா சர்ச்சிலிருந்து நான் செய்கிறது தான் அவருக்கு நான் செய்யக்கூடியதான வேலை. வெளியிலேருந்து செய்யக்கூடியதான வேலையெல்லாம் அவருக்கு செய்யக்கூடியதான ஊழியம் அல்ல என்கிறதான ஒரு மனப்பான்மைக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். பார்த்தீங்களா? அது ரொம்ப மோசமானதுன்னார் மார்ட்டின் லூத்தர். அது ரொம்ப மோசமானது. ஒரு பிசாசனுடைய தந்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடவுளுக்கு வேலை செய்யணுன்னா அது நீங்கள் சர்ச்சிலிருந்து செய்கிறது தான். சர்ச்சை விட்டு வெளியில் வந்துட்டு நீங்கள் செய்யக்கூடியதான எந்த ஒரு வேலையும் அது கடவுளுக்கு செய்யக்கூடியதான ஊழியமாக இது என்ன ஆகாதுன்றதான ஒரு மனப்பான்மையா அல்லது ஒரு குறுகிய எண்ணத்தை நம்முடைய மனதில் விதைச்சி வச்சிருக்கோம். பார்த்தீங்களா? அது ரொம்ப மோசமானது, அது மிகவும் தந்திரமானது. கடவுளுக்கு செய்யக்கூடியதான வேலையை தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கருதணும். ஏன்னா எந்த ஒரு வேலையும் கடவுளால் என்ன பண்ணப்பட்டது, அதை நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு காரியம். நான் இங்கேருந்து வேலை செய்கிறேன், நீங்கள் இங்கேருந்து வெளியிலையும் வேலை செய்கிறீங்க, இங்கேயும் வேலை செய்கிறீங்க, அதுதான் வித்தியாசம். ரொம்ப எளிமையான முறையில் நம்ம சொல்லணும்னா, ஒன் பாஸ்டர் மெனி மினிஸ்டர்ஸ். ஒன் பாஸ்டர் மெனி மினிஸ்டர். ஒரு போதகர் பல ஊழியர்களை கொண்டதான் திருச்சபை. நான் இங்கேருந்து ஊழியம் பண்ணுறேன், நீங்கள் இங்கே மாத்திரமல்ல வெளியிலையும் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க. வேலை செய்வது என்பது கடவுள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வேலை என்பது நீங்கள் சரியான முறை நீங்கள் செய்கிறீங்கன்னா அது கடவுளுக்கு ஊழியம் செய்கிறீங்கன்னு தான் சொல்லி அர்த்தம். அந்த எண்ணம் நமக்கு இல்லாததுனால தான் நாம் வேலையை ஒரு மாதிரி நாம் பார்க்குறோம். இங்கே சர்ச்சில் வந்து கடவுளுடைய ஊழியத்தை நம்ம ஒரு மாதிரி பார்க்குறோம். இது நம்முடைய கண்ணோட்டம், இது நம்முடைய பார்வை. ஹலோ, வேலைக்கு போகிறவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ சர்ச்சில் வந்தால் தான் நமக்கு அதிக கிரெடிட் கிடைக்கும். இங்கே வந்து நம்ம எதை செஞ்சாலும் கடவுள் அதை ரொம்ப பெருசாக பார்க்குறாரு. இதை விட்டுட்டு நம்ம வெளியில் போய் செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் அது ஒன்லி நமக்கு தான். கடவுள் அது ஒரு பெரிய கிரெடிட்டாக அதை நமக்கு பார்த்து கொடுக்கறதுல தான எண்ணம் நமக்குள்ளாக இருந்ததுன்னா அது ரொம்ப அந்த வேலையை நாம் ஒழுங்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா நாமளும் கடவுளுடைய ஊழியத்தை தான் நாம் செய்கிறோன்னு சொல்லி அர்த்தம். என்ன திரும்ப நான் சொல்கிறேன், சர்ச்சிலேருந்து போதர்கள் நாங்கள் ஊழியம் பண்ணுறோம். நீங்கள் சர்ச்சிலையும் செய்கிறீங்க, வெளியிலையும் போய் அவருடைய ஊழியக்காரராக இருந்த அவருடைய வேலையை நீங்கள் செய்கிறீங்க. அந்த எண்ணம் நம்முடைய மனதில் வராத வரையிலும்
அந்த அந்த நினப்பு நம்ம மனசில் வந்து நிற்காத வரையிலும் நாம் ஒரு நிலைப்பாட்டிலிருந்து ஒரு நிலை கொள்கை உடையவளாக இருந்து தான் நம்ம ஒரு பக்கமாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்போமே தவிர கடவுளை பற்றி தானே சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் நாம் போயிட்டு இருப்போம். அதுதான் முன்னே நான் சொன்னேன், இது நம்முடைய எண்ணம். இங்கே செஞ்சால் தான் அது மதிப்பு மிக்கது. இதை விட்டு வெளியில் போய் செய்கிற வேலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கடவுள் கொடுக்க மாட்டார். அது கேட்டால் அது குடும்பத்துக்கு தானே செய்கிற, அல்லது உனக்கு தானே செய்கிற, அல்லது உன்னை சார்ந்தவர்களுக்கு தான் செய்யணும்னு சொல்லி நினைப்பார். எனக்காக என்ன செய்தான்னு சொல்லி கேட்பார். இப்படியே நம்மளை பழக்கிட்டாங்க, இப்படியே நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்க. எதை செஞ்சாலும் கடவுள் கேட்க தானே, எனக்காக நீ என்ன செஞ்சதான். எதை கொடுத்தாலும் கடவுள் கேட்காது, உனக்காக கொடுத்ததுலேருந்து எனக்காக நீ என்ன செய்தாய், அதுதான் அவருடைய கேள்வி. அப்போ நாம் இங்கே செய்கிறதும் சரி, வெளியில் செய்கிற வேலையிலும் சரி, கடவுள் ரெண்டையும் ஒன்றா தான் என்ன பண்ணுறாருங்க, அவர் பார்க்குறார். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்டதான வேலையை நான் அர்த்தமுள்ளதாக நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய நான் செய்யக்கூடியதான வேலையை குறித்தான புரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சொல்ல புரியுதுங்களா? நான் இங்கே சர்ச்சுக்குள்ளே செய்கிறத மாத்திரம் தான் முக்கியம்னு சொல்லி நினச்சிட்டு வெளியில் செய்கிறதெல்லாம் என்னுடைய சுயநலத்திற்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, அல்லது என்னுடைய உறவுகளுக்காகன்னு சொல்லி நான் நினச்சி அதை நான் சற்று அலட்சியமாக எடுத்துக்கிட்டேன், அல்லது அதற்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் தவறு செய்கிறேன்னு சொல்லி அர்த்தம். அப்போ இங்கே செய்கிறதும் எனக்கு ரொம்ப முக்கியம். கடவுள் எனக்கு கொடுத்த வேலையை கவனம் கொடுத்து நான் அங்கே செய்வது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த வேலையை நான் கவனத்தோடு அலட்சியப்படுத்தாமல் செய்கிறதான பொழுது அந்த வேலை என்பது என்னுடைய வாழ்க்கையை அது அர்த்தமுள்ளதாய் மாற்றுது. அந்த வேலையை நான் நிச்சயமாக நான் சரியான முறையில் நான் பயன்படுத்தி பாதுகாத்து அதை நான் வைக்கிறதான பொழுது என் வாழ்க்கை இந்த உலகத்தில் என்னவாக மாறுது, அர்த்தமுள்ளதாக தான் மாறுது. அப்போ நிச்சயமாக நம்ம யோசிப்போம், ஒரு சில நேரங்களில் உட்காந்து நாம் கவனம் கொடுத்து பார்க்கும் பொழுது, ஒருவேளை எனக்கு நேரம் கிடச்சி கடவுளுக்கு இந்த ஊழியத்தை சர்ச்சில் செய்யாமல் வெளியிலே வேலை செஞ்சால் என் வாழ்க்கையை நான் வீணடிச்சிட்டனோ அப்படிதான எண்ணம் வந்ததுன்னா, அப்படிப்பட்டதான எண்ணம் நமக்குள்ளாக இருக்குதுன்னா, தயவுசெய்து அந்த எண்ணத்தை மாற்றிட்டு சபையில் மாத்திரம் இல்லை, வெளியில் எனக்கு கொடுக்கப்பட்டதான வேலையிலும் அவருக்கு நான் எவ்வளவு உண்மையுள்ளவனாக இருந்து அந்த வேலையை நான் எப்படி செஞ்சுருக்கிறேன், அதை எப்படி நான் பிரயோஜனம் உள்ளதாக நான் மாற்றி இருக்கிற பொழுது அது வீணாய் போகலைன்றதான எண்ணம் நமக்குள்ளாக வந்து நம்முடைய கண்ணோட்டம் மாறி நாம் இன்னும் நல்லா உற்சாகமாக இருப்போம். இன்னும் ஆர்வத்தோடு கூட கடவுளை நாம் என்ன பண்ணுவோம், நம்ம தேட ஆரம்பிப்போம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ கடவுள் கொடுத்த எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க. எப்பொழுது எங்கு நமக்கு அந்த அலட்சியம் வருகிறது அப்படின்னா, எனக்கு வேலையை கொடுத்தது யாருன்றதான புரிந்து கொள்ளுதல் எனக்கு இல்லாத பொழுது. முதல்ல வேலையை பற்றி தானே புரிந்து கொள்ளுதல் கிடையாது. என்ன வேலையை பற்றி தானே புரிந்து கொள்ளுதல் இல்லை, சர்ச்சில் வந்து செஞ்சாதான் அது கிரெடிட்டு, சர்ச்சை விட்டு வெளியில் போய் செய்கிற எந்த ஒரு வேலையும் கிரெடிட் இல்லைன்றதான எண்ணம், வேலையை பற்றி தானே புரிந்து கொள்ளுதல் இல்லை. ரெண்டாவது, அந்த வேலையை யார் கொடுத்தாரு தானே புரிந்து கொள்ளுதல் எனக்கு கிடையாது. வேலை எனக்கு யார் கொடுத்தார், நாம் யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கு கீழே வேலை செஞ்சாலும் சரி, நமக்கு வேலையை கொடுத்தது மனிதன் அல்ல, கடவுள் தான். நமக்கு வேலையை கொடுத்தது மனிதன் அல்ல, கடவுள் தான். கொலைசெய்யர் 3வது அதிகாரம் 24. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். ஓகே, எபேசியர் 6 7வது வசனம். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். நீ எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலை கடவுளால் கொடுக்கப்பட்டது என்பதை முதல்ல நாம புரிந்து கொள்ளணும். ஸோ அந்த வேலையை கடவுள் நமக்கு கொடுத்துருக்க, நமக்கு பாஸ் யாருன்னு நமக்கு தெரியும். நமக்கு யாருங்க பாஸ்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான மனிதன் அல்ல, கடவுள். எப்படி? ஓகே, 5வது வசனம். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. ஓகே, இங்க அவர் சொல்றாரு, நீங்க எப்படி கடவுளுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அதுபோல மனுஷனுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான எஜமானுக்கு நீங்க கீழ்ப்படியுங்க. இப்போ நாம சொல்ல, ஒருவேளை எஜமான் மனிதன் நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கொடுக்கப்பட்டதான மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிற
மனிதன் நமக்கு எஜமான் அல்ல. நமக்கு யார் தான் எஜமானு? நமக்கு என்ன வேலையை கொடுத்தான ஆண்டவர் தான் எஜமான். இதை நம்ம வாயில சொல்லிட்டு போகலாமா, இல்லை வசனத்தில் ஏதாவது காட்ட முடியுமா அப்படின்னா வசனத்தில் நம்ம காட்டலாம். 9வது வசனம், எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர். இந்த வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது கவனம் வைக்கணும். எஜமானர்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து, வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர். அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர். அப்ப அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனா ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேல நிச்சயமா எஜமான் ஆகவே முடியாது. அப்ப ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேல எஜமான் ஆகவே முடியாது. யாரா இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், நாம் நமக்காக அல்லது நம்முடைய பிழைப்புக்காக வேலை செய்யும்படியாக நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்னொரு விஷயம், நாம் நமக்காக மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாகவும் வேலையை நமக்கு என்ன பண்ணிக்கிறார்? கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம மற்றவர்களுக்கு வேலை செய்யும்படியாக, இது நிறையா ஒரு பெரிய டாபிக்கு, ஒவ்வொன்றா கொண்டு போய் காட்டிட்டு இருக்க முடியாது என்னால். நம்ம மற்றவர்களுக்கு வேலை செய்யும்படியாக எபேசியர் 4 சொல்லப்படுகிறது, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல்லுக்கு கொடுக்கும்படியா நீ போய் என்ன பண்ண, ஒரு வேலையை செய். திருடுகிறவன் திருடாமல் குறைச்சொல்லுக்கு கொடுக்கும்படியா நீ போய் ஒரு வேலையை செய்ய. வசனத்தை கவனிச்சிக்கலாம், நல்லா இருக்கும். திருடுறவங்க எப்படிங்க இன்னொருத்தருக்கு கொடுக்கும்படியா முடியும்? அவனுக்கு வேணும் தான் திருடுறான், அவனுக்கு இல்லைன்னு தான் திருடுறான். ஆனால் அவனை பார்த்து கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, அவனை பார்த்து கடவுள் சொல்கிறாரு, நீ போய் உழைச்சி மற்றவனுக்கு கொடுப்பதற்காக நீ ஒரு வேலையை என்ன பண்ணு, தேடிக்கோ, திருடாத அப்படின்றார். அப்போ வேலை என்பது நமக்காக மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக நாம் வேலை செய்யணும். அப்போ இந்த எஜமான் வேலைக்காரன் எனக்கூடியதான இந்த கேட்டகரி உலகத்தில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய பிழைப்பிற்காக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்காக ஒருவருக்கு ஒரு உதவி செய்யும்படியாக எஜமானன் வேலைக்காரதான காரியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த 2 பேர்த்துக்கு எஜமானர் யார் தான்? கடவுள் தான். 2 பேர்த்துக்கு எஜமானர் யாருங்க? கடவுள் தான். அப்போ முதல்ல எனக்கு எஜமானன் யார், இந்த வேலையை கொடுத்தது யார் அப்படின்னா, இந்த உலகத்தில் என்ன வேலைக்கு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவர் கிடையாது. அவருக்கு ஒரு எஜமானர் இருக்கார் பார்த்தியா, கடவுள். அவர் தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கிறார். ஐயா புரியுதுங்களா? வேலை செய்கிறவங்கள, வேலைக்கு போகிறவங்கள, உங்கள் வேலையை பிரயோஜனம் உள்ளதுன்னா நம்ம வேலையை வந்தால் நம்ம எஜமானன் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஆளை நம்ம பார்த்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம வேலையில் கவனக்குறைவாக இருப்போம், நம்ம வேலையை நம்ம அலட்சியப்படுத்துவோம், அல்லது நம்ம வேலையை விருப்பம் இல்லாமல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த உலகத்தில் நமக்கு மேலே இருக்கக்கூடியதான முதலாளி நல்லவளாகவும் இருக்கலாம், கெட்டவளாகவும் இருக்கலாம். ஹலோ, சொல்ல புரியுதுங்களா? இந்த உலகத்தில் நமக்கு மேலே இருக்கக்கூடிய முதலாளி, நமக்கு சிலருக்கு நல்ல முதலாளி இருக்கலாம், சிலருக்கு எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுத்தக்கூடியதான ஒரு மோசமான ஒரு முதலாளியாக இருக்கலாம். முதலாளி நம்ம புரிஞ்சுக்கணும், அவருக்கு எஜமானர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார். அப்போ நாம் அவரை தான் பார்க்கணும், இவரை பார்க்கக்கூடாது. அப்போ நாம் அவரை தான் பார்க்கணும், இவரை நாம் பார்க்கக்கூடாது. பல பேருக்கு இன்றைக்கி வேலை இருக்குது, ஆனால் அந்த வேலையில் சந்தோஷம் கிடையாது. பல பேருக்கு இன்றைக்கி வேலை இருக்குது, நிறைய பேர்கிட்ட வேலை செய்கிறோம், ஆனால் அந்த வேலை செய்கிறவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டதான முதலாளி மேலே சந்தோஷமான எண்ணங்களோ அல்லது சந்தோஷத்தோடு வேலை செய்யக்கூடியதான ஆட்கள் நம்ம கிடையவே கிடையாது. குறிப்பாக கிறிஸ்தவ வட்டாரத்தில் நான் சொல்கிறேன், வேலை வேணும் வேலை வேணும் நம்ம அலைவோம், ஆனால் வேலை கிடைச்ச பிறகு அந்த வேலையை 1008 குறை சொல்லிட்டு நாம் தெரிவோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி அமையலை, நமக்கு கிடைச்ச மாதிரி அமையலை, எனக்கு இதுவா இல்லை அதுவா இல்லை, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. முதல்ல ஹூ இஸ் யுவர் பாஸ். உனக்கு வேலையை கொடுத்தது யார்? ஒருவேளை இந்த உலக பிரகாரமாக உனக்கு மனிதர்களை கொடுத்துருக்கலாம், மேல் அதிகாரியாகவோ இல்லை ஓனராகவோ உனக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறவர் தான் நீ பிழைப்பதற்காக அல்லது நாம் பிழைப்பதற்காக ஒரு வேலையை நமக்கு கொடுத்துருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த உலகத்தில் ஆள் மோசமானவங்களாக இருக்கலாம், நல்லவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எஜமான் என்பவர் யார்? கடவுள். ஆகவே அந்த கடவுளை பற்றியதான சரியான புரிந்து கொள்ளுதல் இருந்ததுன்னா எனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாகவே கிடைக்கும், எனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாகவே கிடைக்கும். நான் உண்மையாக உழைச்சேனா,
நான் உத்தமமாக உழைச்சேனா, நான் கடுமையாய் உழைச்சேனா எனக்கு வர வேண்டியது நிச்சயமாகவே வந்து சேரும். ஏன்னா என் கடவுள் அப்படிப்பட்டவர். இந்த வேலையை கொடுத்தது அவர் அதற்குண்டான பிரதிபலனை தருவார்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான எஜமானுடைய காரியங்களை குறித்து அல்லது நமக்கு மேலே இருக்கக்கூடியதான அதிகாரிகளை குறித்து சங்கடப்படாமல், வருத்தப்படாமல், குறை சொல்லாமல் சந்தோஷமாக செய்வோம். கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? ரொம்ப கஷ்டம். இருக்க முடியலையே. இருக்க முடியல. 2 வசனங்கள் நான் காட்டுறேன். இதே எபேசியர் 6 கொலைசெயர் 3 22வது வசனம். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து. 1 சரீரத்தின்படி உங்களுக்கு எஜமானராய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும். எல்லா காரியம் எதை பேசுதுங்க? நல்ல எஜமானா இருந்தாலும் சரி, கெட்ட எஜமானா இருந்தாலும் சரி, நல்லவங்களுக்கு மாத்திரம் கீழ்ப்படி. ஒரு மோசமான முதலாளியா இருந்தால் நீ அவனுக்கு கீழ்ப்படிய வேணான்னு சொல்ல. எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படி. கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். இங்க என்ன சொல்ல வர்றாரு? இங்க எதை போதிக்கிறார்? நீ செய்யற வேலையில உண்மையா இருன்றார். நீ செய்யற வேலையில உண்மையா இரு. ஷோ யுவர் இன்டிகிரிட்டி. நீ செய்யற வேலையில நேர்மையா இரு. முதலாளி பார்த்தா வேலை செய்வாங்க, முதலாளி பார்க்கலாம் வேலை செய்யவே மாட்டாங்க. இப்போ ஆள் இருந்தால் வேலை செய்வாங்க, ஆள் இருந்தால் கடுமையாக உழைக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆள் அந்த பக்கம் போயிட்டானா சரி யாரா அந்த வேலையை தூக்கி போட்டு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் கடவுளுக்கு பயப்படுறவங்க, கடவுளால் தான் இந்த வேலை கிடைச்சதுன்றவங்க, இந்த வேலை என்னுடைய வாழ்க்கைக்காக அவரால் அளிக்கப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் நினைக்கிறவங்க, முதலாளி இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க, முதலாளி இல்லைனாலும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. முதலாளி முன்ன நின்று செஞ்சாலும் அந்த வேலையை ஒழுங்காக செய்வாங்க, முதலாளி இல்லைனாலும் அந்த வேலையை ஒழுங்காக செய்வாங்க. அவங்க பார்வைக்கு ஊழியம் செய்ய மாட்டாங்க, மனுஷருக்கு ஊழியம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலை கடவுளால் கொடுத்ததுன்னு சொல்லி கடவுளுக்கு பயப்படுவாங்க. அவங்களுக்கு மனுஷன் நல்லவனாக இருந்தா என்ன, கெட்டவனாக இருந்தா என்ன, எனக்கு கொடுக்கப்பட்டதான வேலையில் நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும். கடவுள் கொடுத்த வேலையில் நான் உண்மையாக இருக்கணும். இதே முதலாளிகளுக்கு இருக்கு. முதலாளிகள் அப்படித்தான். ஸோ இங்கே சொல்றாரு, ஒன்று முதலாளி எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவங்களுக்கு கீழ்ப்படி. 2வது உண்மையாக இருக்க பாரு. முதலாளி மோசமானதுக்காக உன்னுடைய நேர்மை நீ குறைச்சிக்காத. முதலாளி தப்பானவன் அப்படின்றதுக்காக உன்னுடைய நேர்மையை நீ விட்டு கொடுக்காத. ஏன்னா கடவுள் உன்னை பார்க்கிறார், கடவுள் உன்னை கவனிக்கிறார். மனுஷன் பார்க்கும்போது ஒரு வேஷம், மனுஷன் பார்க்காத போது ஒரு வேஷம் நம்ம போடலாம். ஆள் இருக்கும் போது ஒரு வேலை செய்யலாம், ஆள் இல்லாத போது சும்மா உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனால் அது ரெண்டையும் கடவுள் பார்த்துட்டு இருக்கிற எண்ணம் நமக்கு ஏன் இல்லை? ஏன் அந்த எண்ணம் நமக்கு இல்லை? ஓகே, நீங்க மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறாய், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாக. தேவனுக்கு பயப்படுகிறார். தேவனுக்கு என்ன பயம்? எல்லாத்தையும் கடவுள் பார்த்துட்டு இருக்கிறார், எல்லாத்தையும் கடவுள் பார்த்துட்டு இருக்கிறார். அப்புறம் கபடமில்லாத இருதயம் நடிக்காதீங்கன்றார். உங்க வேலையில நடிப்பு எதுக்கு? நடிக்காதீங்க. அடுத்து நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க யாரை சேவிக்கிறீங்க? கர்த்தராகிய கிறிஸ்து. இப்போ பிரச்சனை எங்க தான்? நீ நல்ல கிறிஸ்தவனா இருக்கிறனால தான் பிரச்சனை. இல்லைன்னா இந்த வேலையே இல்லை. நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ. ஆனா நீ கடவுளுடைய பிள்ளை அப்படின்னா, உண்மையாய் நீ இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற அப்படின்னா, அதான் அர்த்தம். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கடவுள் உங்களுக்கு, நீ என்ன செய்யறியோ அதற்கு உண்டான பலனை கடவுள் நிச்சயமா தருவார். நாம உண்மையா இருக்கணும். நம்ம கொடுக்கப்பட்டதான முதலாளியை நாம மதிக்கணும். பார்வைக்கு வேலை செய்யக்கூடாது. மனுஷனை பிரியப்படுத்த, என் மனசாட்சியின்படி கடவுள் எனக்கு இந்த வேலையை கொடுத்தார், அவருக்கு நான் உண்மையா இருக்கிறேன். நீ பாராட்டுனா என்ன, பாராட்டலாம் என்ன, நீ எனக்கு இன்சென்டிவ் ஊக்கத்தொகை கொடுத்தா என்ன, இன்சென்டிவ் கொடுக்கலாம் என்ன, எனக்கு இன்சென்டிவ் கடவுள் தருவார். ஏன்னா அவர் நேர்மை சொல்றார், நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. அதற்கு அடுத்த வசனம் தான் சொல்லுது, நீங்க எதை செஞ்சாலும், நீங்க எதை செய்தாலும், பெயிண்ட் அடிக்கிறவங்க பெயிண்ட் அடிச்சா சரி, வாட்ச்மேனா பார்க்குறோம் வாட்ச்மேன் வேலை பார்த்தாலும் சரி, ஹலோ தயவு செஞ்சு இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு மாத்திரம் நான் சொல்லலை, குடும்பத்தில் வேலை செய்யறதான மனைவிகளுக்கும் சொல்கிறேன். சமைக்கிறது, துவைக்கிறது, வீடு கூட்டுறது, பெருக்கிறது எல்லாத்தையும், இவ்வளோ உழைக்கிறேன்னு, நான் இவ்வளோ வேலை செய்கிறேன்னு, யாருக்கு செய்கிற? குடும்பத்தை நிர்வகிக்கும்படியான வேலையை கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிறார். ஆள் இருந்தால் ஒரு மாதிரி வேலை செய்கிறது, ஆள் இல்லைன்னா ஒரு மாதிரி வேலை செய்கிறது. அப்பா இது வரைக்கும் சந்தோஷமா இருந்தோமே,
வேலை செய்யறது திடீர்னு என்ன திடீர்னு டாபிக் எங்க பக்கம் மாறிடுச்சு. உங்களுக்கு தான் வேலைன்றது ஆஃபீஸில் மாத்திரம் இல்லைங்க, ஃபேமிலி கடவுள் குடும்பத்திலையும் வேலை செய்யக்கூடியதான அந்த வேலையை பொறுப்பை நான் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன இருக்குது, அந்த குடும்பத்தை எப்படி கட்டி காப்பாற்றுறேன், எவ்வளோ உழைக்கிறேன், அதுக்காக தான் கடவுள் இந்த வேலையை கொடுத்துக்கிறார். செய் பலனை கடவுள் தருவார். உன் புருஷன் நல்லவனாக இருந்தா என்ன, கெட்டவனாக இருந்தா என்ன, நீ ஒழுங்கா உண்மை உத்தவமாக செஞ்சினா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நீ வேலை செய்யாத குடும்பத்தில், ஐயோ பாரு அந்த பொண்ணு எவ்வளவோ கஷ்டப்படுது, ஐயோ அந்த பொண்ணு பாரு. அடுத்தவங்க என் மனசாட்சி கடவுள் எனது குடும்பத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அவருக்கு மனைவி என்கிறதான ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு துணை என்கிறதான ஒரு பொறுப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளை வளர்ப்பு, நிர்வகிக்கக்கூடியதான காரியம், பராமரிக்கக்கூடியதான காரியம், அதில் யார் என்ன பாராட்டுனா என்ன, பாராட்டல்னா என்ன, கடவுள் அதற்குண்டான பலனை தருவான எண்ணத்தோட யாராவது நாம கிறிஸ்துவ பெண்மணிகள் கண்மணிகள் இருக்கிறாங்களா? புரிஞ்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் பார்வைக்கு ஊழியம், கபடம் இல்லாத இருதயத்தோடு கர்த்தரை சேவிக்கிறான். அதோட சுதந்திரமான பலன் அது உங்களுக்குரியது. அந்த சுதந்திரமான பலன்னா அது உங்களுக்குரியதை கடவுள் நிச்சயமா தருவார். அதனால நீங்க எதை செஞ்சாலும், ஆஃபீஸில் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, ஆஃபீஸ் பாயாக இருந்தாலும் சரி, மேனேஜராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அதுக்கு அப்புறம் தான் வருது, என்ன வருது, அநியாயம் செய்கிறவன் அநியாயத்திற்கு ஏற்ற பலனை, அநியாயத்திற்கு ஏற்றதான பலனை அடைவான். தேவனிடத்தில் பட்சபாதம் கிடையவே கிடையாது. தேவனிடத்தில் பட்சபாதமே கிடையாது. அப்போ எப்போ என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறுதுன்னா, கடவுள் எனக்கு கொடுத்த அந்த வேலையை நான் சர்ச்சில் மாத்திரம் இல்லை, வெளியில் எனக்குன்னு பிழைக்கிறதுக்காக, எனக்குன்னு உழைக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த வேலையை நான் எப்படி பார்த்து எப்படி நான் செய்கிறேனோ அதன்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும். தயவு செய்து நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடியதான விஷயங்கள் அதுதான். அக்கார்டிங் டு த காட்ஸ் வேர்ட், கடவுளுடைய வார்த்தையின் பிரகாரமாக நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதை மனப்பூர்வமாக செய்யுங்க. உங்களுக்கு முதலாளியாக இருக்கிறவங்க கொடுத்தாலும் சரி, கொடுக்காமல் போனாலும் சரி, ஒருவேளை முதலாளியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்கள் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க, வஞ்சிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு மேலே ஒரு முதலாளி இருக்கிறார், உங்களுக்கும் எஜமான ஒரு பரலோகத்தில் இருக்கிறபடியினால அவருக்கு நாம் கணக்கு கொடுக்கணும். அதனால் நாம் அதற்கேற்றதான காரியங்கள் நாம் செய்யணும். ஒருவருக்குரியதை நம்ம வஞ்சித்து வைக்கக்கூடாது. ஒருவருக்கு சேர வேண்டியது என்ன பண்ண ஒளிச்சு வைக்க மறைச்சு வைக்க கூடாது. அதனால தான் பாருங்களேன், ஒரு சிலர் இருக்காங்க வெளிப்படையாய் நம்ம சொல்லக்கூடியதான விஷயங்கள் மற்ற மதத்தில் இல்லை, அவங்க சொல்ல இதில் இருக்குது. இதை நீங்கள் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, குரானில் சொல்லப்பட்டதான ஒரு விஷயம், ஒரு மனிதனுடைய வியர்வை காய்வதற்கு முன்பாக அவனுடைய கூலியை கொடுத்துரு. அதுதான் சூரா குரானில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வாசகம். நீ முதலாளியாக இருந்தீன்னா உங்கள்கிட்ட ஒருத்தர் வேலை செஞ்சானா அவன் வேலை செஞ்சுட்டு வந்தான வேர்வை காயறதுக்குள்ள அவனுக்கு உண்டான கூலியை கொடுத்துருன்னு சொல்லி மற்ற படிப்பினைகள் படித்து கொடுக்குது. ஆனால் ஒருவேளை நம்ம முதலாளியாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கீழே இருக்கக்கூடியதான ஊழியர்கள் இடத்துல நம்ம எப்படிப்பட்டவர்களாக நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். மனுஷன் பார்க்குறான்றதுக்காக, பேர் கிடைக்கின்றதுக்காக செய்ய வேண்டாம். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்டதான வேலையில் நம்ம எந்த அளவுக்கு நேர்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டதான வேலையை பற்றி நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோன்னா அந்த வேலையை கொடுத்த கடவுளை நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். நாம் நினைக்கிறோம் முதலாளி தான் நான் சொல்கிறேன், என்னை இப்படி நடத்துகிறார் அவங்கள தான் நான் சொல்கிறேன், யார் எப்படியோ நடத்தட்டும், யார் எது வேண்டுமானாலும் செய்யட்டும், கடவுள் நமக்கு கொடுத்த வேலையில் நான் உண்மையாக இருக்கிறேன்னா. அதனால தான் சொல்கிறாரு, உண்மையுள்ளதான மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை. நான் உண்மையாக தானே இருக்கிறேன், எங்க உண்மை? எதை பார்த்தாலும் குறை பேசிட்டு இருக்கிறோமே, எதை செஞ்சாலும் குறை சொல்லிட்டு இருக்கிறோமே. ஒரு நிறைவான காரியங்கள், சரி இது எனக்கு கடவுள் கொடுத்தது, இதில் நான் உண்மையாக இருக்க பார்க்குறேன், கடவுள் எனக்கு எதை வேணாலும் செய்வானது என்ன நமக்கு இல்லையே, அல்லது இது எனக்கு கடவுள் கொடுத்ததான ஆட்கள், இவர்களை பராமரிக்கும்படியா, இவர்களை வழிநடத்தும்படியா, அல்லது இவர்களுக்கான உதவிகளை செய்யும்படியாய் எஜமானாய் என்னை கடவுள் என்னை வச்சிருக்கிறார், முதலாளி என்னை வச்சிருக்கிறார், உதவி செய்யும்படியாக வச்சிருக்கிறார். இதில் ஏன் நான் வஞ்சனம் பார்க்கணும், இதில் ஏன் நான் ஏமாற்றணும், நான் சரியான முறையில் அவளுக்கு கொடுப்பேன்னு சொல்லுதான் என்ன நமக்குள்ளாக ஏன் இல்லாமல் போச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப நான் சொல்கிறேன், நம்முடைய உழைப்பு கடினமான உழைப்பாய் மாறாத வரையிலும்
கடவுளத்திலிருந்து வரக்கூடியதான அந்த உண்மையான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. உழைக்கிறீங்க, நான் யாரையும் தப்பு சொல்லலை, நம்ம எல்லாருமே நம்ம உழைக்கிறோம். ஆனால் அந்த உழைப்பில் ஒரு நேர்மை, அந்த உழைப்பினுடைய என்ன சொல்லுது, கடினமான உழைப்பு. இந்த கடினமான உழைப்புன்றது எதையும் எதிர்பார்க்காது. கொடுத்த வேலையை சரியா செய்யறதாங்க கடினமான உழைப்புன்றது. கடின உழைப்புன்றது என்னதுங்க? கொடுத்த வேலையை சரியான முறையில் செய்து முடிக்கிறது. என்ன எல்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரே உதாரணத்துக்காக என்ன நான் காட்டிட்டு போகிறேன், வேறு யாரையும் காட்டுறதுக்காக. எங்கே போனாலும் என்ன இவரை திடீர்னு இது பண்ணிடுறாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் என் கூட இருக்கிறது தெரியும், எந்த வேலை கொடுத்தாலும் கொடுத்த வேலையை அதை செஞ்சு முடிக்கிற வேலைக்கு அமைதியாக இருக்க மாட்டேன். அதை செஞ்சு கொடுத்ததான வேலையை எதிர்பார்ப்பதற்கு மேலாக நல்ல முறையில் செய்து கொடுப்பேன். அவ்வளோதான் எனக்கு கிடையாது. இது கடவுள் கொடுத்ததான வேலை, அவ்வளோதான். எனக்கு இவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்கன்னு கிடையாது. எனக்கு யாராவது எந்த ஒரு வேலையாவது செஞ்சு கொடுத்தனா நன்றின்னு சொன்னால் நான் சொல்லக்கூடியதான முதலாவது காரியம், கடவுள் அதாவது எனக்கு உங்களுக்கு வேலை செய்ய முடியும்னு ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தார். அவ்வளோதான். ஐ ஹாவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ் யூ. அவ்வளோதான். விச் இஸ் கிவன் ஃப்ரம் காட். அவ்வளோதான். ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு நான் போயிட்டே இருந்துடுவேன். இதுக்காக நான் தூக்கி வச்சு பேசுறது அந்த எண்ணம் நமக்குள்ளாக இருக்கணும். நான் செஞ்சேன் ஒரு சில எதிர்பார்ப்பு இருக்குது. இவ்வளோலாம் நான் செஞ்சுருக்கிறேன், அவங்க என்னை பாராட்ட மாட்டேன்றாங்க, இவ்வளோலாம் நான் உதவி பண்ணியிருக்கேன், என்னை குறித்து பேச மாட்டேன்றாங்களே. எண்ணத்தை மாற்றுங்க ஐயா. அவங்களுக்கு உதவி செய்யும்படியே கடவுள் என்னை வச்சிருக்கிறார், என்ன ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறேன், அதற்கு நான் கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இதுதான் நல்ல எண்ணங்களுடைய வாழ்க்கை. கடவுள் கொடுத்த வேலையில் நாம் பிறருக்கு உதவி செய்யும்படியே நம்ம வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம உழைக்கிறது எல்லாமே நமக்குன்னு தான் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். பிறருக்கு நாம் உதவி செய்வதே இல்லையே. ஆனால் நேற்று கூட மோசஸ் பேச ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வந்து, ஒரு சிங்கம் நரி கதையை நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சிங்கம் ஒரு நரி, இல்லைன்னா ஒரு காடு இருக்குது, அந்த காட்டில் ஒரு நரி ஒன்று இருக்குது. அந்த நரி எழுந்து நடமாட முடியாதபடி கால்கள் எல்லாம் பலவீனமாயிருச்சு. முன்போல் அது என்ன பண்ண முடியாது, ஓடி ஆடி வேட்டையாட முடியாது, பலவீனமாயிருச்சு. அது ஒரு மரத்தடியிலே இருக்கும். ஆனால் அந்த நரிக்கு காட்டில் வேட்டையாடக்கூடியதான சிங்கம் தான் சாப்பிட்டது போக மீதி இருக்கக்கூடியதான இறைச்சியை கொண்டு வந்து நரிக்கு போட்டுட்டு போகுமா. அது போய் வேட்டையாடும், அது தேவையானது சாப்பிடும், அது தேவையான பிறகு மீதியை கொண்டு என்ன போடும், நரிக்கு கொடுத்துட்டு போயிடுமா. இதான் அந்த வழியில் போயிட்டு வரக்கூடியதான் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்துக்கிறார். பார்த்துட்டு இருந்தவருக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. என்ன யோசனை வந்துருச்சுன்னா, ஆனால் இந்த கால் ஒடிஞ்சதான இந்த நரியவே கடவுள் போஷிக்கிறாருன்னா, எந்த ஒரு வேலையும் செய்யாமல் 3 வேளை சோறு போடுறாருன்னா, கடவுள் எனக்கு ஏன் போட மாட்டார்னு போய் சும்மா உட்காந்துட்டார், வேலை செய்யல. கடும் தவம்ன்றாங்க அது மாதிரி கடுமையாக உட்காந்து, ஆண்டவரே நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுங்க, அந்த நரியெல்லாம் நீங்கள் சும்மா உட்கார வச்சு சாப்பாடு எனக்கு கொடுங்க கேட்டுட்டு இருக்கிறேன். 3 நாள் ஆச்சு, 4 நாள் 5 நாள் ஆச்சு, பசியில் மயக்கம் வந்து சுருண்டு போய் மயக்க மாட்டே கொடுத்த நிலைமை. அப்போ தான் கடவுள் வந்து சொல்கிறாரு, ஆடா பாவி, நீ இப்படி இருக்கிறியாடா, ஏன் நீ இப்படி இருக்கிற? அவர் சொல்ல, இல்லை ஆண்டவரே பாருங்கள், அந்த நரியை பார்த்தா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. மனுஷன் நான் உமது சாயலில் உருவாக்கப்பட்டவன், என்ன நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்க, எனக்கே நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்போ அவர் கேட்டதான ஒரு கேள்வி, உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, நீ நரியாக இருக்க விரும்புறியா சிங்கமாக இருக்க விரும்புறியா? நீ நரியாக இருக்க விரும்புறியா சிங்கமாக இருக்க விரும்புறியா? அர்த்தம் புரியல. என்ன ஆண்டவரே, என்ன அர்த்தம் புரியல, என்ன சாமி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறான். நரி மற்றவரை உழைத்து கொண்டு வந்து மற்றவர்களும் உங்களுக்கு கொடுக்க வேணும்னு சொல்லி விரும்புது. நரி மற்றவர்கள் உழைத்து அதனை கொண்டு வந்து உனக்கு கொடுக்கணும்னு சொன்னால், ஆனால் உண்மையில் முடியல தான், ஆனால் முடிய நேரத்தில் அது நினைக்குது. ஆனால் சிங்கம் என்னதான் இருந்தாலும் தான் வேட்டையாடி உழைத்து அதற்கு போக மீதியை கொண்டு வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குது. நீ இல்லாதவனா இருக்கிறவனா, உன்னால் ஓடி ஆடி வேலை செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியதான பலன் உனக்கு இருக்கிறதான பொழுது, மற்றவங்க எனக்கு கொடுக்கட்டும்னு வந்து நீ என்ன பண்ண, சும்மா இருக்க முயற்சி செய்யவே செய்யாத. நீ உழைச்சின்னா உன் உழைப்புக்கு போக மீதி இருக்கிறத மற்றவர்களுக்கு கொடுத்து பழகக்கூடியதான சிங்கமாய் உன்னுடைய வாழ்க்கை நீ மாற்றிக்கோ. ஸோ நாம் யாராக இருக்க, எப்படி வேலை செய்ய, அல்லது எந்த எண்ணத்தோடு இந்த பூமியில் கடவுள் நம்ம கொடுத்தான வேலையை அர்த்தம் உள்ளதாய் மாற்றி நம்முடைய வாழ்க்கையும் மீனிங்ஃபுல்லாக மாற்றிக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கை இந்த வேலைக்கு போகிறத நினச்சாவே காலையில் எந்திரிச்சோன்னே அந்த உற்சாகம் இருக்காது. காலையில் எந்திரிக்கும் பொழுது அந்த ஒரு என்ன சொல்கிறது, சுறுசுறுப்பு இருக்காது. காரணம், வேலைக்கு போகணுமா, அவன் மூஞ்சில் முழிக்கணுமா, அவனுக்கு கீழே போய் 6 மணி நேரம் வேலை செய்யணுமா, இந்த வேலை எப்படி தான் போக போதோ,
அதே போல் முதல்ல இருக்கிறவங்க சுறுசுறுப்பாக எந்திரிக்க மாட்டாங்க. இன்றைக்கி நமக்குன்னு வந்து வாய்க்கிறது எப்படி வாய்க்குதோ, வேலைக்கு வரதெல்லாம் எப்படி வருதோ, இதுங்களெல்லாம் எப்படி கட்டி நான் நடத்த போகிறேனோ, காலையில் எந்திரிக்கும் பொழுது சோர்வுகள். வீட்டில் மனைவிமார்களும் அப்படி தான். காலையில் இன்றைக்கி நான் என்னத்தை தான் செஞ்சு என்னத்தை தான் பண்ண போகிறேனோ, இன்றைக்கி எல்லா வேலையும் என் மேலே என் தலையில் தான் உழப்போதா, பெருக்கிறதுலேருந்து துடைக்கிறதுலேருந்து கூட இருந்தது என்ன பிரயோஜனம். அவள் எந்திரிக்கும் பொழுது இப்படி எந்திரிச்சா எப்படி அது ஒரு அர்த்தமுள்ள சந்தோஷமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அது கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்துட்டு நாம் அப்படி நினச்சோம் அப்படின்னா அது ரொம்ப தவறு. எதுவாக இருந்தாலும், துடைக்கிறதா இருந்தாலும் சரி, பெருக்கிறதா இருந்தாலும் சரி, கழுவுறதா இருந்தாலும், அது உனக்குன்னு கொடுக்கப்பட்டதான முதலாளியாக இருந்தாலும் சரி, தொழிலாக எந்த வேலையை கடவுளுக்கு கொடுத்து உங்கள் வேலையை நீங்கள் நேசிங்க. உங்கள் வேலையை அர்ப்பணிப்போடு செய்ய பாருங்கள். உங்கள் வேலையில் நீங்கள் உண்மையும் முத்தவமாக இருங்க. யார் பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, இதை கடவுள் எனக்கு கொடுத்தது அப்படிப்பட்டதான எண்ணத்தோடு கூட இருந்தீங்கன்னா அந்த வேலையில் நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு அது உபயோகமுள்ளதாக இருக்கும். அந்த வேலை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாய் மாற்றும். அந்த வேலை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது கஷ்டம். நான் நேரத்துக்கு உண்மையாகி போகணும், நேரத்திற்கு உண்மையாக இருக்கணும், கொடுத்த முதலாளிக்கு நாம் உண்மையாக இருக்கணும், கொடுத்த வேலைக்கு நாம் உண்மையாக இருக்கணும், கொடுக்கப்பட்டதான வேலைக்காரர்களுக்கு நாம் உண்மையாக இருக்கணும். வரலாம் ஏமாத்ததுனால எவ்வளோ காரியங்கள் கிடைக்கும், ஆனால் அதெல்லாம் நிலையானதல்ல. அதெல்லாம் தான் உலகத்தோடு கூட அழிந்து போகக்கூடியதான ஒரு காரியம். ஆக என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக நான் வாழனா, என்னுடைய வேலையை நான் எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன், அந்த வேலையை நான் எப்படி செய்கிறேன், இனிமேல் நான் எப்படி இருக்க போகிறேன், அது கவனத்தோடு கூட இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். கண்களை மூடுவோம், யோசிப்போம்.